ஹாய் சொந்தங்களே, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கொய்யா மரத்தை பாருங்கள், சின்னதுலே காய் காய்ச்சிருச்சு. இந்த இலையை இந்த கொழுந்தை பிடுங்கி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா யாருக்காச்சும்? இதில் கொஞ்சம் புளியும் சர்க்கரையும் வச்சு மடக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதில் நிறையா மருத்துவங்கள் இருக்குது. இதை நம்ம வதக்கிட்டு வெள்ளைப்பூடு, புளி, வத்தல் எல்லாம் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை அரைச்சி இந்த சாறை எடுத்து தலையில் தேய்ச்சா முடியும் வளரும், பேன் தொல்லையும் அதுலேருந்து நீங்கும். இப்படி ஒன்று ஒன்றா சொல்ல நிறையா மருத்துவங்கள் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பல்லு வலி அதுக்கெல்லாம் நீங்கள் இதை மென்னிங்கன்னா கேட்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது சின்ன பிள்ளைல இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு எங்கள் அம்மாட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். இப்போ நான் எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன் பாருங்கள். கொய்யா இலை பறித்து நடுவில் இருக்க அந்த குச்சை எடுத்துகிட்டு, காம்பு எடுத்துகிட்டு, கொஞ்சம் புளியும் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சுருக்கேன். ஆனால் உப்பும் வச்சு சாப்பிடலாம், நான் சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெத்தலை மாதிரி மடக்குவாங்க. மடக்கிட்டு இப்படி வச்சு